ஹலோ விவர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு சேட்டர்டே, எல்லாருக்குமே ஹாலிடேவாக தான் இருக்கும். 3 நாள் தொடர்ச்சியாக லீவ் விட்ருக்காங்க ரம்ஜானுக்காக. எல்லோரும் ஹாப்பியாக இருக்கீங்களா? இப்போ நம்ம செடியோட அப்டேட்டை பார்ப்போம். இங்கே பாருங்கள், 2 ரோஸ் ஒரே நேரத்தில் பூக்க போகிறாங்க. அதுக்கடுத்தாப்பில் எனக்கு ஒரு ரோஸ் பூக்க போகிறாங்க பாருங்கள். பூத்த ஒன்று போல் பூப்பாங்க, ஆனால் ஒன்று போல் மொட்டாவே இருப்பாங்க, குட்டி குட்டியாகவும். மல்லிகைப்பூவில் இன்றைக்கி 10 பூ இருக்குது விவர்ஸ். இங்கே பாருங்கள், பூவெல்லாம் ஒன்று ஒன்று நல்லா தரமாக இருக்குது, பரும்பூவாக இருக்குது பாருங்கள். எல்லாத்துக்கும் காரணம் நம்ம இயற்கை உரம் தான் கொடுக்குறோம். இயற்கை உரத்துக்கு அவ்வளோ இதாக இருக்குது. கெமிக்கல் ஃபெர்டிலைசர்லாம் கொடுக்கலாம், ஆனால் மண் வளம் பாதிக்கப்படும். அதனால் கெமிக்கலே நான் கொடுக்க மாட்டேன். நான் திடீர்னு நம்ம காய்கறி செடியும் திடீர்னு ஒரு நாளைக்கு என்ன செய்வோம், தொட்டியெல்லாம் மாற்றி கீற்றி வைப்போம். அதனால் இயற்கை உரம் மட்டும்தான் கொடுக்குறது. செடியெல்லாம் எவ்வளோ செழிப்பாக இருக்குன்னு பாருங்கள். செடியெல்லாம் எவ்வளோ பசுமையாக இருக்குன்னு பாருங்கள். தினம் செடி மேலே என்ன செஞ்சு விட்ருவேன், தண்ணி தெளித்து விட்ருவேன். அதனால் அந்த வெயிலை அப்போனா தான் அதால் என்ன செய்ய முடியும், தாக்கு பிடிக்க முடியும். எல்லா இலைகள் மேலேயும் நம்ம தண்ணி தெளிச்சிட்டோன்னா சரி, இலையில நல்லா வெயிலுக்கு சுருண்டு போகாமல் அப்படியே இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்ன செய்யுங்க, ஜோதி ஃபார்மிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இல்லை ஆளுங்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போனா நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இங்கே பாருங்கள் விவர்ஸ், நேற்று அவரைக்கொடியை கொஞ்சம் கட் பண்ணி விட்டேன். ரொம்ப போகிறனால காய் எவ்வளோ விட மாட்டேங்குன்னு சொல்லி இங்கே பாருங்கள் எவ்வளோ கட் பண்ணி போட்டிருக்கேன் பாருங்கள். இந்த இலைகளையே நம்ம என்ன செய்யலாம், செடிகளுக்கு பச்சையாக இருக்க இலைகளையே என்ன செய்யலாம், மூடாக்கு மாதிரி நம்ம செடிகள் மேலே போட்டு விடலாம். போட்டு விட்றதுனால என்ன செய்யும், செடியும் நல்லா பசுமையாகவும் இருக்கும். மண் ஈரப்பதத்தோடு இருக்கும். செடிகளுக்கு இது அப்படி நாளாசு என்ன செய்யும், மக்கி உரமாக மாறிடும். இதைத்தான் நான் இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன், போட்டு விட போகிறேன். எல்லா செடிக்கும் உள்ளேயும் கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி போட்டாலும் போதும், இலைகளாகும். நேற்று இந்த பப்பாளி மரத்து இலையை என்ன செஞ்சு வச்சேன், கட் பண்ணி வச்சேன். ஏன்னா பப்பாளி மரத்துக்கு அடியில் இருக்கிறது செடியெல்லாம் என்ன செஞ்சுது, காஞ்சி போயிடுது. காஞ்சி போய் தான் வெயில் படாமல் இருக்குது. வெயில் மிளகா செடி தான் வச்சுருக்கேன் நாங்கள் அன்னக்குள்ளக்க. அதனால் பப்பாளி இலையை கட் பண்ணி விட்டுருந்தேன். எங்களுக்கு ஒரு பப்பாளி இருக்குது பாருங்கள், அது கிலோ ஒரு வெண்டைக்காய் செடி இருக்குது. அதுக்கு வெயில் படலைன்னா பூவும் காயும் வராது. அதனால் அதை கட் பண்ணி விட்டுருந்தேன். அந்த பப்பாளி இலையும் எடுத்திருக்கேன். அது மாதிரி இந்த அவரைக்கொடியோட இலையும் எடுத்திருக்கேன். நமக்கு தேவையில்லைங்கிற வேஸ்ட் இலையை நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டியதில்லை. அதை கட் பண்ணி என்ன செய்யணும், எல்லா செடிகளும் கிளையும் மூடாக்கு மாதிரி போட்டு விடப்போகிறேன். இதுதான் இன்றைக்கி நம்ம வீடியோ. நீங்களும் என்ன செய்யுங்க, இதையே ஃபாலோ பண்ணுங்கள். வெயிலுக்கு செடி என்ன செய்யும், நல்லா பசுமையாக இருப்பாங்க. இந்த பாவக்காய் இந்த இதை பாருங்கள், பீக்கங்க பெருசாகிக்கிட்டே வர்றாங்க. இப்போ தான் எனக்கு ஒரு கொய்யாக்காய் ஒன்று கிடக்கு பாருங்கள், தெரியுதான்னு பாருங்கள். இந்த பாருங்கள், குட்டியாக ஒரு கொய்யாக்காய் கிடக்கு. இந்த அங்கிட்டு 2 கிடக்கு. மொத்தம் 4 கொய்யா வந்திருக்குது. இப்போ தான் கொய்யா மரத்துக்கு நிறைய தண்ணி தேவைப்படுது. இந்த வீட்டுக்காரங்க கல்லெல்லாம் போட்டு வச்சனால தண்ணி உள்ளே இறங்கலையா என்னன்னு தெரில. நம்ம தான் இப்போ தினம் தண்ணி விட்டுக்கிட்டு இருக்கோம். இப்போ விட்டனால கொஞ்சம் சிறப்பாக இருக்குது. கொய்யா பறிக்க போகிறோம்ல. அடுத்துங்க பாருங்கள், இந்த முருங்கைக்கீரை பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்துச்சு பாருங்கள். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த பப்பாளியில் தான் கட் பண்ணி விட்டுருந்தேன் வியூவர்ஸ். ஏன்னா கீழே ஃபுல்லாக மிளகா நாற்று வச்சுருக்கேன் பார்த்தீங்களா. இந்த மிளகா நாற்றுக்கெலாம் வெயில் கிடைக்கணும். அப்போனா தான் என்ன செய்வாங்க, பூ வருவாங்க, காய் வருவாங்க. அதுக்காக தான் என்ன செஞ்சு விட்டேன், நேற்று கொஞ்சம் இலையெல்லாம் ஒடிச்சு விட்டேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஜோதி ஃபார்மிங்கை, கமெண்ட் பண்ணுங்கள். இந்த குட்டி பாவக்காய் வந்துச்சு பாருங்கள் வியூவர்ஸ். இந்த பாருங்கள், குட்டி குட்டியாக கிடக்கு பாருங்கள். நிறையா பாவக்காய் வரிசை அப்படியே வர்றாங்க. இந்த பாருங்க, அப்படியே வரிசையாக பாவக்காயாக வந்துக்கிட்டு இருக்காங்க. தேங்க்யூ.